பயம் ஒரு மனிதனோட வாழ்க்கையில எவ்வளவு திருப்பத்தை தருது தெரியுமா? பயத்தால வீழ்ந்தவர்கள் பலர். பயத்தை உதறி தள்ளுவதற்கான கதை தான் இது. கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ராமசாமி தன்னோட மனைவி இல்லாதா அப்புறம் மகள் மலர் கூட ஒரு சிறிய கிராமத்துல வாழ்ந்து வந்தாங்க. வருண பகவானோட கருணை இல்லாததுனால ஊர்ல மழை பொய்த்து போக ராமசாமியும் இல்லைதான் இப்படியே போனால் நம்ம விவசாயம் பண்ண முடியாது. கிணத்துல தண்ணி இல்லாமல் பயிர் எல்லாம் வாடுது. விவசாயம் பண்ணி இனி நாம் காலத்தை ஓட்ட முடியாது. முதலீடு பண்ணின காசை எப்படி எடுக்க முடியும்? குத்தகை காசு கொடுக்க கூட நம்மக்கிட்ட பணம் இல்லை. இருக்கிற நகை எல்லாத்தையும் அடமானம் வச்சு காலத்தை ஓட்டியாச்சு. இனி நகையை திருப்பவே முடியாது. கடங்காரன் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறான். இனி நாம் என்ன பண்ணுறது? ஏங்க, வீட்டில் வயசுக்கு வந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு கடங்காரனுக்கு பதில் சொல்லிட்டு இருந்தா பிள்ளைக்கு மனசு கஷ்டமா இருக்காதா? பேசாம இந்த ஊரை விட்டுட்டு வெளியூர் போயிடலாமா? நீ சொல்கிறதும் சரிதான். இனியும் விவசாயத்தை நம்பி நம்மளால் பொழப்பு நடத்த முடியாது. இருக்கிற இந்த வீட்டை விற்றுட்டு வேற ஊருக்கு போக வேண்டியது தான். இப்படி ரெண்டு பேரும் பேசி முடிக்க ராமசாமி தன்னோட வீட்டு பத்திரத்தை எடுத்துக்கிட்டு பண்ணையாரை பார்க்க கிளம்புனான். பண்ணையாரும், என்ன ராமசாமி, என்னை பார்க்க வந்திருக்க? என்ன பிரச்சனை? ஏதாவது பண உதவி வேணுமா? ஐயா, பண உதவி ஒன்றும் வேண்டாங்க. என்னால் இந்த ஊரில் பொழப்பு நடத்த முடியலைங்க. அதுதான் வாங்கின கடனுக்கு இந்த வீட்டு பத்திரத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு கடனை அடைக்கலான்னு வந்தேன். என்ன ராமசாமி, வீட்டை விற்றுட்டு தங்க இடம் இல்லாமல் எங்கே போக போகிறீங்க? நான் ஒன்றும் உன்னைய வாங்கின பணத்தை கொடுன்னு கட்டாயப்படுத்தலையே. காசு இருக்கும்போது கொடு ராமசாமி. உன் மேலே நம்பிக்கை இல்லாமல் தான் காசை கொடுத்தனா? ஐயா, நீங்கள் சொல்கிறது சரிதான். கைமீறிய கடன் குடும்பத்துக்கு ஆகாது. எனக்கே தெரியுது என்னால் வட்டி கட்ட முடியாதுன்னு. அதனால தான் நான் வாங்கின கடனுக்கு இந்த வீட்டை உங்ககிட்ட கொடுக்குறேன். சரி ராமசாமி, இனி எல்லாம் உன்னோட முடிவு. எங்கே போனாலும் உழைக்க மறக்காத. குடும்பத்தை பார்த்துக்கோ. இந்த மாதிரி வீட்டை வேலைக்கு வித்துட்டு கடனை அடைச்சிட்டு ராமசாமி தன்னோட குடும்பத்தோட வெளியூர் கிளம்பி போனாரு. என்னங்க, யாரும் எதுன்னு தெரியாத ஊர்ல எப்படி பொழப்பு நடத்த போறோமோ ஒன்னும் புரியல. என்ன வேலை கிடைக்க போகுதோ? நீ எதுக்கும் கவலைப்படாத. இங்கே பக்கத்தில் தான் ஊர் இருக்குது. நீங்கள் இங்கேயே இருங்க. நான் ஏதாவது வேலை கிடைக்குதான்னு ஊர் மக்கள்கிட்ட கேட்டுட்டு வரேன். பிள்ளைய பத்திரமா பார்த்துக்கோ. இப்படி சொல்லிட்டு ராமசாமி ஊருக்குள்ள போக எதிரில் ஒருத்தர் வந்தாரு. அவரை பார்த்து ராமசாமி, ஐயா, நான் வெளியூருங்க. பொழப்ப தேடி குடும்பத்தோடு வந்திருக்கேன். ஏதாவது வேலை இருந்தால் கொடுங்க. உங்களை பார்த்தா பணக்காரர் மாதிரி தெரியுது. எந்த வேலையாக இருந்தாலும் நான் செய்வேங்க. இப்படி ராமசாமி கேட்க அந்த ஆளோட மனசுக்குள்ள, அந்த வீட்டுக்கு சரியான ஆள் கிடைச்சாச்சு. இவங்களை பார்த்தா வெளியூர்காரங்க போல இருக்காங்க. இவங்களை அந்த வீட்டில் தங்க வச்சா போதும், எல்லா பிரச்சனையும் தீந்துடும். என்னப்பா, எந்த வேலையும் செய்வியா? என்னோட பண்ணை இருக்குது, அதில் தான் வேலை. உன்னோட பொண்டாட்டி பிள்ளை இருந்தாலும் பரவாயில்ல. பண்ண பக்கத்துலேயே வீடு இருக்குது, அங்கேயே தங்கிக்கோங்க. ஐயா, இவ்வளவு சீக்கிரமாக எனக்கு வேலை கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப நன்றிங்க. இப்படி சொல்லிட்டு ராமசாமி குடும்பம் அந்த வீட்டுல தங்க ஆரம்பிச்சாங்க. இப்படியே பண்ணையில வேலையும் செஞ்சுட்டு நாட்கள் போக ஆரம்பிச்சுது. ஏங்க, பண்ணையார் ரொம்ப நல்லவர் போல. தங்க இடமும் கொடுத்து வேலையும் கொடுத்துருக்காருல்ல. இனி இந்த வீட்டை விட்டுட்டு போக மனசே வராதுங்க. நல்ல நிம்மதியான தூக்கம், அமைதியான இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. சரி, நான் ஊருக்குள்ளே போய் சமைக்க காய்கறி வாங்கிட்டு வரேன். நீங்கள் இங்கேயே இருங்க. இப்படி சொல்லிட்டு ராமசாமி ஊருக்குள்ள போக முதலாளி எதிரில் வந்தாரு. என்ன ராமசாமி, வீடெல்லாம் பழகிடுச்சா? ஒன்றும் பிரச்சனை இல்லையே? ஏதாவது பிரச்சனைன்னா சொல்லு. எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நிம்மதியாக இருக்கும். வேலையும் நல்லா போயிட்டுருக்கு. உங்களுக்கு தான் ரொம்ப நன்றி. ஊருக்குள்ளே போய் சமையல் பொருட்கள் வாங்கணும். போயிட்டு வரேங்க. இப்படி முதலாளி கிட்ட சொல்லிட்டு ஊருக்குள்ள பொருட்கள் வாங்க போனாரு. அங்க ஒருத்தர், ஏப்பா, பண்ணை வீட்டிலையா இருக்கிறீங்க? அந்த பண்ணை வீட்டில் பேய் இருக்கு. வீட்டில் தங்காதீங்கப்பா. உயிர் வேணும்னா ஓடிருங்க. இப்படி சொல்ல ராமசாமிக்கு ஒன்னும் புரியல. உடனே தன்னோட வீட்டுக்கு போனான். இல்லதான், நான் ஊருக்குள்ளே போனேன். அவங்க எல்லாரும் இந்த வீட்டில் பேய் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது? இந்த ராத்திரியில் வீட்டை விட்டு வெளியே போக முடியாது. ஏங்க, இன்னைக்கு ஒரு நாள் இருந்துட்டு நாளைக்கு வீட்டை விட்டு போயிடலாம். பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு ராத்திரியில எங்கெங்க போறது? இப்படி ரெண்டு பேரும் பேசிட்டு அங்கேயே தூங்க ரெண்டு பேத்துக்கும் பயத்துல தூக்கமே வரல. தூங்குனா பேய் கனவா வந்துச்சு. ஒரு வழியா விடியவும் ஆரம்பிச்சுது. ராமசாமியோட முதலாளி அங்க வர அவரோ, என்ன முதலாளி, பண்ணையில் பேய் இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இதை எங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டீங்களே. ராமசாமி, அவங்க எல்லாத்துக்கும் நான் பண்ணை வச்சு தொழில் பண்ணுறேன்னு பொறாம.
என்னோட வளர்ச்சி பிடிக்காம இப்படி தான் எனக்காக வேலை செய்ய வரவங்க கிட்ட பேய் இருக்குன்னு சொல்லி பயமுறுத்துறாங்க. இப்படி முதலாளி சொல்ல ராமசாமி குடும்பம் நிம்மதியா அந்த வீட்டுல தூங்குனாங்க. இப்படிதாங்க நாம எந்த விஷயத்துக்காக பயப்படுறோமோ அந்த பயம் நம்மளை ஆட்கொண்டு நிம்மதியை கெடுத்துரும். பயத்தை உதறிட்டு தைரியமா இருப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.